நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகின் பிரபலமான நகைச்சுவை மற்றும் குணசித்திர நடிகரான நெல்லை சிவா இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க 1952 வருஷத்துல ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2021ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. நெல்லை சிவா அவர்கள் தனித்துவமான நெல்லை வட்டார வழக்கு பேச்சால் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவர். 1985 வருடத்துல வெளியான ஆண்பாவம் திரைப்படத்தின் மூலமா திரையுலகத்துல அறிமுகமாயிருக்கிறாங்க நெல்லை சிவா அவர்கள். 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிற இவரு வெற்றி கொடிக்கட்டு, சாமி, திருப்பாச்சி, அன்பே சிவம் இந்த படங்கள் மூலமா ரொம்ப பிரபலமாயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். திரைப்படங்கள் மட்டுமின்றி பாண்டியன் ஸ்டோர்ஸ் போன்ற சின்னத்துறை தொடர்களிலும் நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யதார்த்தமான நடிப்பு மூலமா மக்கள் மத்தியில பிரபலமான நெல்லை சிவா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 11ஆம் தேதியை இந்தியாவோட தேசிய தொழில்நுட்ப நாளா கொண்டாடப்பட்டு வருது. இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை போற்றும் வகையில இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. தேசிய தொழில்நுட்ப நாள் இந்திய வரலாற்றில் 3 முக்கிய சாதனைகளை நினைவுபடுத்துது. 1998 வருஷத்துல மே மாதம் 11ஆம் தேதி ராஜஸ்தான்ல பொக்ரானில் ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிற பெயர்ல இந்தியா வெற்றிகரமா அணுசக்தி சோதனைகளை நடத்தியிருக்காங்க. இது மூலமா இந்தியா ஒரு முழுமையான அணு ஆயுத வல்லரசா உருவெடுத்திருக்கு. அதுக்கப்புறமா இந்தியாவோட முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக விமானமான ஹன்சா 3 இதே நாள்ல தான் பெங்களூர்ல சோதனை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட திரிசூல் ஏவுகணையும் இதே நாள்ல தான் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டிருக்கு. 1999 வருஷத்துல அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவங்க இந்த நாளை தேசிய தொழில்நுட்ப நாள் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்திய விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் உழைப்பை கௌரவிப்பதும் இளைஞர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை உருவாக்குறதும் இந்த நாளோட முக்கிய நோக்கமாகும். இந்த தேசிய தொழில்நுட்ப நாள்ல அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில சிறந்த பங்களிப்பை வழங்கியவங்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறாங்க. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. இந்தியாவும் இந்த தேசிய தொழில்நுட்ப நாள்ல ஏராளமான தொழில்நுட்ப வளர்ச்சியை அடையணும் சொல்லிட்டு இந்த நாள் நிகழ்ச்சியில நமக்கு நாமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.